இந்த மாதிரி வெல்டிங் அடிக்கிறத வெறும் கண்ணால பார்த்தா கண்ணு எரியும், கண்ணு வலிக்கும், கண்ணுல மண்ணள்ளி போட்ட மாதிரி உறுத்துறது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வெல்டருங்க சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வெல்டிங் அடிக்கிறத எட்டக்கேர்ந்து தான் பார்ப்பாங்க, இருந்தாலும் அவங்க கண்ணுமே உறுத்த ஆரம்பிக்கும். இது எதனால? பொதுவாக வெல்டிங் அடிக்கும் போது வெல்டருங்க இந்த மாதிரி ஒரு ஷீல்டை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஷீல்டை பயன்படுத்தாமல் வெறும் கண்ணால் இந்த வெல்டிங்கை நம்ம பார்த்தோம்னா இந்த வெல்டிங்கில் இருக்கக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா, இந்த வெப்பத்திலேருந்து உருவக்கூடிய யூவி ரேஸ் ஆனது கண்ணோட கார்னியா பகுதியை டேமேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெல்டிங்லேருந்து வரக்கூடிய புகை இருக்கு பாருங்க, அது உள்ளுக்குள்ளே போய் சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த வெல்டிங் உருகும் போது, அதாவது மெட்டலும் அந்த வெல்டிங் ராடும் உருகும் போது பார்த்தீங்கன்னா சூரியனோட மேற்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே 5500 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஆனால் அதை விட தாண்டி வெல்டிங் அடிக்கும் போது உருவாகுது. கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒரு புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஆர்க்கானது 3500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் அதிகப்படுது. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஸ் வந்து கண்ணில் இருக்கக்கூடிய கருப்பு விழி கார்னியா பகுதியை டேமேஜ் பண்ணுதுங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து டேமேஜ் பண்ணி ஒரு கட்டத்தில் வெல்டருங்க ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போடுற பிரச்சனையெல்லாம் வந்து சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நமக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்போ ஒரு ஆட்டோ டார்ட்னிங் வெல்டிங் ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடியே 2-3 வெல்டிங் ஹெல்மெட் இருந்தாலுமே இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் ஹெல்மெட் என்னோட முகம் ஃபுல்லாகவுமே கவர் பண்ணுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெல்டிங்லேருந்து வர புகை இருக்கு பாருங்க, அது வந்து கழுத்து, தொண்டை இந்த பகுதிகளெல்லாம் படும்போது ஓவராக கருப்பாகுது. அதுவும் இல்லாமல் நெத்தி, கன்னத்திலலாம் படும்போது ஓவர் கருப்பாகிறதுனால அந்த கருப்பை எடுக்கிறதுக்காக நான் சோப்பை போட்டு தேய்ச்சாலும் தோல் தான் எரியுதே தவிர அந்த கருப்பை என்னால் எடுக்க முடியலைங்க. ஸோ கண்ணா இல்லை முகமா இல்லை காசா அப்படின்னு பார்த்தா எனக்கு காசை விட என்னுடைய முகமும் என்னுடைய கண்ணும் தான் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு. அதனால தான் மறுபடியும் இன்னொரு வெல்டிங் ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த வெல்டிங் ஹெல்மெட்டை விட இது அட்வான்ஸ்டு டைப்பாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கும் இதை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கோங்க, தேவை இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. இதை ப்ரமோஷன் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு. ஸோ இது ப்ரமோஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெல்டிங் ஹெல்மெட் வழியாக நீங்கள் என்ன பார்க்கலாம். ஸோ இந்த வெல்டிங் ஹெல்மெட் வழியாக பாருங்களேன், எவ்வளோ கிளியர் வியூ இருக்குது பாருங்கள். நிறைய நண்பர்கள் வெல்டிங் ஹெல்மெட் போட்டால் தெரியாதுன்னு நினைப்பீங்க. என் கையில் ஒரு பழைய வெல்டிங் ஹெல்மெட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ என் கையில் இருந்து அந்த புது மஞ்சள் கலர் வெல்டிங் ஹெல்மெட் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ டார்ட்னிங் வெல்டிங் ஹெல்மெட்டுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெல்டிங் ராடை கொண்டு போய் நீங்கள் ஒர்க் பீஸில் டச் பண்ண அடுத்த செகண்ட், அதாவது ஒரு மைக்ரோ செகண்ட் கூட ஆகாது, டக்குன்னு பிளாக்காக மாறிடும். ஸோ நீங்கள் வெல்டிங் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உடனே அது ஒயிட்டாக மாறிடும். ஸோ இதால் வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணும்போது இல்லை ஏதாவது ஒரு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுவே என் கையில் இருக்கக்கூடிய பழைய டைப் ஷீல்டு இருக்குது பாருங்கள், அதால் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா புகை வந்து மூக்கொலியாக உள்ளே ஏறுறது. சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு இருமல் வந்துட்டு இருந்துச்சு. இதை பற்றி நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஸ்மோக் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டுது, ஸோ வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ N95 மாதிரியான மாஸ்க், அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வெல்டிங் ஷீல்டு இதெல்லாம் வந்து பக்காவாக யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு உடம்பு சேஃப்டிங்க. ஸோ சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் இந்த வெல்டிங் ஹெல்மெட்டை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வெல்டிங் ஹெல்மெட்டை அதுக்கு மட்டும் யூஸ் கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா கிரைண்டிங். ஸோ கிரைண்டிங்கில் வந்து இந்த வெல்டிங் ஹெல்மெட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கிரைண்டிங் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த துகள்கள் உடம்புக்குள்ளே போகும்போது பயங்கர பிரச்சனையை ஏற்படுத்துது. அதுவே நான் இந்த வெல்டிங் ஹெல்மெட்டை போட்டுட்டு பண்ணும்போது அந்த துகள்கள் அந்த வெல்டிங் ஹெல்மெட்டில் பட்டு தெரிச்சிடுது. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் நம்ம தப்பிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வெல்டிங் ஹெல்மெட்டில் நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த வெல்டிங் ஹெல்மெட்டு நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதை கிரைண்டிங்லையும் பயன்படுத்தலாம், வெல்டிங்லையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை வாங்கியிருக்கேன். நிறைய ஆட்டோ டார்ட்னிங் வெல்டிங் ஹெல்மெட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து வெல்டிங் பண்ணும்போது மட்டும்தான் நிறைய வெல்டிங் ஹெல்மெட் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கிரைண்டிங் பண்ணும்போது கருப்பாயிட்டே இருக்கும். ஸோ உங்களால் சரியாக கிரைண்டிங் பண்ண முடியாது. அதில் இதுலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க சைடில். ஸோ சுவிட்சை நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டிங்கும் பண்ணிக்க முடியும். இந்நேரம் ஒரு சில நண்பர்கள் கதற ஆரம்பிச்சிருப்பாங்க கமெண்ட்டில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெல்டிங் அடிக்கும் போது வெல்டிங்லேருந்து வரக்கூடிய புகை தான் கண் எரிச்சலுக்கு காரணம், அதோட ஒளியெல்லாம் கிடையாது அப்படின்வாங்க. ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். ஒரு வெல்டர் வெல்டிங் பண்ணும்போது அந்த வெல்டிங் ஒளியை ஒரு 5 அடி இல்லைனா ஒரு 7 அடி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தாருன்னா அவருக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். வெல்டிங் அடிக்கும் போது வரக்கூடிய அந்த வெப்பத்திலேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ், அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இன்ஃப்ரா ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட்னிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். பொதுவாக வெல்டருங்க ரொம்ப நாளாக வெல்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க கண்ணு அந்த வெல்டிங்கோட ஒளிக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டிருக்கும். அதனால அவங்களுக்கு வெல்டிங் அடிக்கும் போது ஒரு சில நேரங்களில் வெல்டிங்கை நேரடியாக பார்த்து கூட அடிப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணாதுங்க. ஒருவேளை வெல்டிங்கே பார்க்காத ஒருத்தர், அதாவது அவருக்கும் வெல்டிங்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நபர் வெல்டிங் அடிக்கக்கூடிய வெல்டர்லேருந்து ஒரு 7 அடி 10 அடி தள்ளி இருந்தால் கூட அந்த வெளிச்சத்தை அவர் பார்த்தாருனாலே அவரோட கண்ணை அடுத்த நாள் திறக்க முடியாது, மணலள்ளி போட்ட மாதிரி இருக்கும். காரணம் என்ன?
அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் ரொம்ப 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 பாதிப்பை ஏற்படுத்தும். நிறைய நண்பர்கள் வெல்டிங்லேருந்து வரக்கூடிய புகை தான் கண் எரிச்சலுக்கு காரணம்னு ஒரு தவறான புரிதல்ல இருக்கீங்க. புகையை பொறுத்த வரைக்கும் மூக்கு, அதாவது மூக்கொலியா உள்ள போறதுனால நுரையீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை, அப்புறம் ஸ்கின் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்ல வந்து புண்ணா வருது, இல்ல கருப்பு கருப்பா தேமல் மாதிரி வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். இந்த பதிவை தயவு செஞ்சு உங்க வெல்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் வெல்டிங்கோட காகல்ஸ் சொல்லக்கூடிய கண்ணிலேயே போட்டுக்கிட்டு அடிப்போம்ல, லைட்டா தான் கருப்பா இருக்கும், அதை யூஸ் பண்ணி வெறித்தனமா வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க கண்ணை நீங்களே வந்து பறி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு வந்து 500 1000 சம்பாதிக்கிறதுக்காக விலை மதிப்பில்லாத உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கண்ணை இழக்காதீங்க. யாரும் உங்களுக்கு பிற்காலத்தில் சோறு போட போறது கிடையாது. இப்போ கூட நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த வீடியோ ப்ரமோஷன் கிடையாது. நிறைய நண்பர்கள் ப்ரமோஷன் நினைப்பீங்க, இது ப்ரமோஷன் கிடையாது. தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கங்க. மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.